வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் பொதுமக்கள் தொடர்பான பிரச்சினைக்கு விளக்கம் கேட்க போயிருந்தார். கடந்த காலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி விளக்கம் கேட்க போனார்கள் என்ற தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. ஆனால் இம்முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போனார். அப்போது அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட விதம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி மக்கள் பிரச்சினை பற்றி கேட்க யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போனவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. அங்கு வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியை சந்தித்து மக்கள் பிரச்சினை பற்றி கேட்டபோது என்ன நடந்தது என்பது பற்றி அவர் தகவல் வெளியிட்டிருந்தார். அதன் பின் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். வைத்தியர் சத்தியமூர்த்தியின் கூற்றுக்களில் சில முரண்பாடுகள் இருந்ததை அவதானித்தோம். முதலாவது, ஒரு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்றால் அது என்ன அவ்வளவு அதிகட்டுப்பாடுள்ள விஷயமா? செய்தியாளர் மாநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வைத்தியர் சத்தியமூர்த்தியின் வார்த்தைகளில், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்னை சந்திப்பதற்கு வைத்தியசாலை வாயிலில் உள்ள பாதுகாவலரின் தடையையும் மீறி வந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். யாழ் போதனா வைத்தியசாலை என்ன ராணுவ தளத்தில் உள்ள ராணுவ வைத்தியசாலையா? அங்குதான் ராணுவ தள வாயிலில் பாதுகாவலர்கள் மறைப்பார்கள். காரணம், அது அதிபாதுகாப்பு வலயம். யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டு இருக்கும் போது இடையூறு குறுக்கிட்டு இடையூறு செய்யப்பட்டதா? அப்படி நடந்ததாக தெரியவில்லையே. வைத்தியசாலையில் உள்ள கணிப்பாளரின் அறையில்தான் அவரை சந்தித்துள்ளார் வைத்தியர் அர்ஜுனா. அதை வாயிலில் உள்ள பாதுகாவலருக்கு ஏன் தடுக்க வேண்டும்? அரசாங்க பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் பொதுமக்களால் இலகுவாக அணுகப்படக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். சந்திக்க வந்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என வைத்தியசாலையின் பணிப்பாளரை தமது வார்த்தைகளில் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரையே பாதுகாவலர்கள் தடுக்கிறார்கள் என்றால் ஒரு சாதாரண பொதுமகன் வைத்தியசாலையில் பணிப்பாளரின் தரிசனம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஒருவருக்கு அவசர சிகிச்சை சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை என்பதற்கு பணிப்பாளரிடம் புகார் கூற வேண்டும் என்றால் அதற்கு எங்கே, யாரிடம், எப்படி அனுமதி பெற்றால் பாதுகாவலர் அனுமதிப்பார்? அதற்கிடையே நோயாளி அவசர சிகிச்சையின்றி உயிரிழந்தால் அதற்கு யார் பதில் கூறுவார்கள்? மீண்டும் கூறுகிறோம், அரசாங்க பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் பொதுமக்களால் இலகுவாக அணுகப்படக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் மக்கள் தமது பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய ஒருவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினர். ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ அரசாங்கத்தின் ஒரு அங்கம். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமது மக்களின் பிரச்சினை பற்றி பேசுவதற்கு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளரை அவரது அலுவலகத்தில், இந்த வாக்கியத்தில் அவரது அலுவலகத்தில் என்பதை அடிகோடிட்டுக் கொள்ளுங்கள், சந்திப்பதற்கு வைத்தியசாலை வாயிலில் உள்ள துவாரபாலகர்களிடம் அனுமதி பெற வேண்டுமா? செய்தியாளர் மாநாட்டில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறிய போது, அடுத்த தடவை இதுபோல யாராவது என்னை சந்திக்க வந்தால் வைத்தியசாலை வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் என்றார். இது என்ன ஒரு ஜனநாயக நாட்டின் அரசாங்க பொது மருத்துவமனையா அல்லது சர்வாதிகார நாட்டின் ராணுவ தளமா? இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் இந்த விஷயம் மிக எளிமையானது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா வைத்தியசாலையின் பணிப்பாளரை சந்திக்க சென்ற விஷயம் மிக எளிமையானது. வைத்தியசாலையில் பணிபுரியும் தொண்டர் ஊழியர்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கப்படவில்லை? அதற்கு பணிப்பாளர் மடியில் கனமில்லாவிட்டால் மிக எளிமையாக பதில் கூறியிருக்க முடியும். உதாரணமாக, வைத்தியசாலையில் பணமில்லை என்று கூறலாம், சுகாதார அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று கூறலாம். அதைவிட ஒருபடி மேலே போய் வைத்தியர் அர்ஜுனாவை பார்த்து, நீங்கள் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசி அவர்களது சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கலாமே என்று பந்தை வைத்தியர் அர்ஜுனாவின் மைதானத்தில் தட்டிவிட்டிருக்கலாம். இந்த எளிமையான தீர்வுக்கு வைத்தியர் சத்தியமூர்த்தி ஏன் போகவில்லை? நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு நேர்மையாக பதிலளிக்காமல் அதை ஏன் பாதுகாப்பு பிரச்சனையாக மாற்றுகிறார்?
பாதுகாவலர்களிடம் தடையை மீறி வந்தார் என்று பிரச்சனையை ஏன் மாற்றுகிறார்? அரசாங்கத்திடம் ஊதியம் பெறும் ஒருவர் அந்த அரசாங்கத்தின் அங்கமான நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க வேண்டாமா? அப்படியானால் உண்மையிலேயே இந்த விவகாரத்தின் பின்னணியில் வேறு ஏதோ ஒன்று உள்ளதா? மற்றொரு விஷயத்தை கவனியுங்கள். செய்தியாளர் மாநாட்டில் பணிப்பாளர் கூறிய போது 2 ஆண்டுகளுக்கு முன் தொண்டர் அடிப்படையில் பணியில் அமர்ந்தவர்கள் 3 மாத பணி முடிந்த பின் தாமாகவே விரும்பி பணியில் தொடர்வதாக எழுதி கொடுத்துவிட்டு பணியில் தொடர்கிறார்களாம். நூற்றுக்கணக்கானவர்கள் 2 ஆண்டுகள் ஊதியம் இல்லாமல் பணி செய்வார்களா? அவர்களுக்கும் குடும்பம் இருக்குமே, தினமும் போக்குவரத்து செலவு இருக்குமே. வைத்தியர் சத்தியமூர்த்தி 2 ஆண்டுகள் ஊதியம் இல்லாமல் பணிபுரிவாரா? இதில் எங்கோ இருக்கிறதே. அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை யாராலோ கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினரது கடமை. அந்த கடமையை செய்யவே வைத்தியர் அர்ஜுனா வைத்தியசாலைக்கு சென்று பணிப்பாளரை சந்தித்தார். இங்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரது கடமையை செய்வது மிக தெளிவாக தடுக்கப்பட்டுள்ளது. அது பற்றி வைத்தியர் அர்ஜுனா கூறிய போது, அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வைத்தியத்துறைக்கு வந்தவன் அல்ல நான். வைத்தியத்துறையில் இருந்தவன் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டுள்ளேன். இப்போது அதே அரசியலால் வைத்தியத்துறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். இதை நான் நாடாளுமன்றத்தில் சொன்னபோது சுற்றியிருந்த அனைவரும் ஒத்துக்கொண்டனர். ஏனெனில் சிங்கள மக்கள் வைத்தியசாலையை ஒரு கோயிலாக மதிக்கிறார்கள். அதன் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்தில் 2 வைத்தியர்கள் வைத்திய கலாநிதிகளாக, வைத்திய அத்தியட்சர்களாக, தகுதி வாய்ந்த கண்ணியமானவர்களாக இருந்தும் கிளிநொச்சிக்கும் முல்லைத்தீவுக்கும் மாறி மாறி அழைய வைக்கப்படுகிறார்கள். அதுதான் இங்குள்ள வைத்திய அரசியல். இங்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். கேள்வி கேட்பவர்களை வைத்தியசாலையை விட்டு துரத்துவோம். அதையும் மீறி கேள்வி கேட்பவர்களை அடியாட்களை வைத்து அடித்து துரத்துவோம். அமைச்சர் எனது வலது கை. இந்த ஆட்டங்கள் எல்லாம் சற்று அதிகமாக படவில்லையா? இறைவன் ஒரு பதவியை கொடுக்கும் போது அந்த பதவியை வைத்து பொதுமக்களுக்கு நன்மை செய்யவே நினைக்க வேண்டும். இறைவன் எனக்கு தந்த பதவி வரம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர். என் உயிரை போனாலும் என் வேலையே போனாலும் மக்களுக்கு கடைசி வரை கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் என காட்டிக்கொண்டவன் நான். மக்கள் அதிகாரத்தை எனது கையில் தந்து எங்களுக்கு உதவடா தம்பி என்று சொல்லிவிட்டு இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் அநியாயமாக அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு வைத்தியர்கள் மனதில் புழுக்கத்துடன் உள்ளார்கள். தீப்பந்தங்களை பிடிக்கும் ஒரு சில வைத்தியர்களுக்காக அந்த வைத்தியசாலை பல வைத்தியர்களை மன உளைச்சலை ஏற்படுத்தி யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டிவிட்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக எத்தனையோ சிறப்பு வைத்தியரின் பெயரை இங்கே குறிப்பிடலாம். அவர்களுடன் கதைத்து கொண்டுதான் இருக்கிறேன். வைத்தியசாலையை பற்றி கதைப்பதற்கு எனக்கு கணக்கு விடயங்கள் இருக்கிறது. அடுத்த நாடாளுமன்ற அமர்வு வரை பொறுமையாக இருக்கவும் என்று கூறியுள்ளார். இந்த விவகாரம் பெரிதாகினால் பல விஷயங்கள் வெளியாகலாம்.